இறையருளை என் மனம் மொழி மெய்களால் போற்றிப்படுகின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து காலமும் நேரமும் கண்ணெனத்தகும். ஏன் இந்த தலைப்பை எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி காலத்தை வச்சு என்னென்னலாம் பழமொழிகள், சொற்றொடர்கள் தமிழ்ல உலாவுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க. காலம் பொன் போன்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒண்ணு இருக்கு. அது மாதிரி வேற என்னென்னலாம் இருக்கு? காலத்தை பயிர் செய், பருவத்தை பயிர் செய், 5ல் வளையாது 50ல் வளையாது, 6லும் சாவு 100லும் சாவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலத்தால் செய்த நன்றி சிறிதனினும் அது ஞாலத்தின் மானம் பெரிது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். காலேஜ் முடிச்சுட்டு 2001ல் உடனே, அதாவது மே 16 எக்ஸாம் முடியுது. அப்பா 21ல சேர்த்து விட்டார் உள்ளூர்ல. அப்ப சேர்ந்து கொஞ்ச நாள்ல ப்ராஜெக்ட் அப்பதான் போறோம். ஊர்லயே வந்து இந்த களம், பாலம், அந்த பில்லரு இதெல்லாம் கட்டிட்டு இருந்தோம். அப்ப கட்டும்போது ஒரு பையன் பேர் வந்து தேவேந்திரன் பேரு. அந்த தம்பி வந்து கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறாப்புல. நான் அப்ப அவர்கிட்ட கேட்கிறேன், தம்பி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் வந்து +2 முடிச்சிருக்கேன். எவ்வளவு மார்க் அப்படின்னு கேட்டபோது 1000 மார்க் சொன்னாங்க. ஏன் இந்த வேலை பாக்குறீங்க? எனக்கு அப்பா இல்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், எனக்கு அன்றாடம் நான் வேலை பார்த்தாதான் எங்க அம்மா எல்லாத்துக்கும் நான் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு. சரி, நீ உனக்கு சீட்டு கிடைச்சா நீ படிப்பியா அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பா படிப்பேன் அப்படின்னாப்புல. அப்ப என் தம்பியும் அந்த நேரத்துல டிப்ளமோ போற மாதிரி இருந்தாப்புல. அப்ப நான் எங்க அப்பாட்ட சொல்லி, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு வந்து சீட் வந்து இலவசமா தராங்க. அப்ப அதுல இந்த பையன் அந்த சமுதாயத்தை இல்லாம இருந்தா கூட இவனுடைய ஆர்வத்தை பார்த்து அவனுக்கும் அந்த சீட் இலவசமா கொடுத்தாங்க. அதுல அவன் படிச்சு டிப்ளமோ படிச்சு அதுக்கப்புறம் நல்ல மார்க், அவன் 90% மேல எடுத்தாப்புல. சென்னையெல்லாம் வந்து நான் அப்பப்ப அவருக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பேன். நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் அவருக்கு லீவ்ல எல்லாம் வரும்போது வேலை கொடுத்துட்டே இருப்பேன். அவருடைய மார்க்கை பார்த்துட்டு அவங்களுடைய இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃப்ரீ சீட்லேயே கொடுத்தாங்க. பிஇ முடிச்சாரு. அதுலயும் நல்ல மார்க் எடுத்து எம்இ முடிச்சாரு. அதுக்கப்புறம் டாடா கன்சல்டன்சில சேர்ந்து இன்னைக்கு அவரும் வந்து ஒமான்ல, சவுதியில இந்த மாதிரி நல்ல பெரிய கன்சல்டன்சில இருக்கிறாப்புல. அப்ப சமீபத்துல நான் அவர்கிட்ட பேசும்போது ஒரு நாள் திடீர்னு பேசுற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது. அப்ப அவர் கார்ல ஃபேமிலியோட போகும்போது திடீர்னு வண்டியை நிறுத்தி, இவர் யார் தெரியுமா, இவர் எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையவே மாத்தின தெய்வம் அப்படின்னு ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னார். எனக்கு அதை நம்பவே முடியும். என்னடா அது அப்படின்னு நம்ம அன்னைக்கு பார்த்ததுதான். ஆனா அதை பின்பற்றி ஒருத்தர் எப்படி வர்றாரு அப்படின்னா, நம்ம சொல்ற ஒரு சின்ன சின்ன அறிவுரைகள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம மாத்துது. இது மாதிரி உங்க லைஃப்ல எத்தனையோ பேரை நீங்க மாத்திருப்பீங்க. நம்ம வண்டியில போகும்போது ஒரு சும்மா ஒரு நாள் நம்ம பிக்கப் வண்டியில ஏத்திருப்போம். நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்போம், இந்த மாதிரி பண்ணலாமே தம்பி, அந்த மாதிரி பண்ணலாமே தம்பி. ஆனா சில பேர் அதை வேத வாக்கா எடுத்து அதை எவ்வளவு பெரிய அளவுக்கு போறாங்க. அதனாலதான் நம்ம மன்றத்துல கூட நீங்க பொருளா கொடுக்க முடியாட்டி உங்களுடைய அறிவை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அறிவா கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம கவிதையாக இல்ல சிந்தனையாக நம்மால முடிந்ததை நம்ம வந்து பேஸ்புக்ல வேதாத்திரியம் பேஜ்ல ஏதோ ஒண்ணு நம்ம போடும்போது அந்த கருத்துக்கள் வந்து இந்த சமூகத்துக்கு நல்ல விதமா பரவணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்பெல்லாம் நீங்க எதை திறந்தாலும் எதிர்மறை கருத்துக்கள் தான் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. அப்ப நேர்மறை கருத்துக்களை நம்ம பரப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த காலமும் நேரமும் ஒன்றா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டுப்போம். காலம், நேரம் வேற காலம் வேறையா அப்படின்னு பார்த்தா இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லும் போது இப்ப மணி என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க வந்து 7:30 அப்படின்னா நம்ம ஊர்ல 10 மணி ஆகுது. நேரத்தை வந்து நம்ம அளவீட வந்து மாத்தி இருக்கமே தவிர நேரம் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். பூமியோட சுத்த இதை வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். காலங்கிறத வந்து நேத்துக்கு, இன்னைக்கு, நாளைக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஏறக்குறைய காலத்தோட உள்ள பகுப்பு தான் வந்து நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரம்மஞான பயிற்சிக்கு இது வந்து பிரம்மஞானத்துல கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம். பட் இருந்தாலும் இங்க எல்லாரும் நிறைய பேர் முடிச்சிருக்கனால நம்ம சொல்லலாம். முதல்ல வந்து இறைநிலையோட தன்மை, சுத்த வெளியோட தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லுங்க? பேராற்றலுக்கு முன்னாடி வற்றா இருப்பு. இந்த வற்றா இருப்புங்கிற வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? இருப்பு, அது வற்றவே வற்றாது. இதை இன்னொரு வார்த்தையும் மகரிஷி சொல்லியிருக்காப்புல, பூரணம். சில சமயங்கள்ல நம்ம தமிழ் இந்த மொழியில வந்து என்னன்னா சில சமயம் நமக்கு பிரச்சனை வந்துடும். இந்த அறிவு திருக்கோவில் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நாலேஜே நினைச்சிட்டு இருக்கோம். நோ, அது கான்சியஸ்னஸ். அதனாலதான் இங்கிலீஷ்ல டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மொழிகளுக்கு இடையில வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். பூரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவரிவேர், எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் பூரணம். ரெண்டாவது
பேராற்றல். அதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதனாலதான் அது வந்து சுத்திட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். மூணாவது பேரறிவு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன்ல ஒழுங்குமுறையோட சுத்துது. ஒருவேளை மாறி சுத்துச்சு அப்படின்னா எல்லாமே இடிச்சுக்கும். சோ ஒரு நாலேஜா சுத்துது பேரறிவு. 4வது காலம். அப்ப இந்த நாளுமே இத மகரிஷி என்ன சொல்றாரு, இந்த நாளையும் நீங்க பிரிச்சு வந்து பேச முடியாது, படிக்க முடியாது, உணர முடியும். இதை வந்து நாளையும் சேர்த்து தான் உணர முடியும். எப்படி உணர முடியும்னா மனசால தான் உணர முடியும். எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், யானை இருக்கு. யானைய ஒரு கண்ணு தெரியாத 4 பேர் போறாங்க. ஒருத்தர் காலை பிடிக்கிறாரு, ஒருத்தர் துதிக்கையை பிடிக்கிறாரு, ஒருத்தர் வாழை பிடிக்கிறாரு. ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு சொல்றாங்க. யானை எப்படி இருக்கு, அது வந்து நல்ல உருண்டையா அப்படி இருக்கு அப்படின்னு காலை பார்த்து சொல்றாங்க. ஒருத்தர் துதிக்கையை பார்த்து சொல்றாரு, ஒருத்தர் வாழை பார்த்து சொல்றாரு. ஆனா உண்மையிலே அதுதான் யானையா அப்படின்னா இல்ல. அது வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது முழு உருவமா பார்த்தாதான் அது யானை. அப்படிங்கிற மாதிரி இதை நீங்க வந்து மனசளவுல வந்து மொத்தமா நினைச்சு பார்க்கணும். நம்ம துரியாயுதம் இப்ப பண்ணியிருக்கோம். மொத்தமா நினைச்சு பார்க்கும்போது இது எல்லாமே இது பொருந்தும். இந்த காலம் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி என்ன ஒரு டெபினேஷன் கொடுக்குறாங்க, காலங்கிறது கண் சிமிட்டும் நேரமே, கண் சிமிட்டும் நேரம், அந்த நுண்ணழகு, கண் சிமிட்டும் நுண்ணழகே காலம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு வந்து உங்களுக்கு தெரியும், இந்த காலத்தை டெபினேஷன் வந்து பார்க்கும்போது பிரபஞ்சமே வந்து இப்படி சுருங்கி விரிதல். இது இந்த இந்த நுண் அதிர்வு அப்படின்னு சொல்றோம்ல, இதுதான் காலம். இந்த இப்படி அமுங்கிட்டு இப்படி விடுது. இப்படி விடும்போது பாத்தீங்கன்னா இந்த கேலக்சி பெருசாகிட்டே போகுது சுத்தவெளியில இருந்து. இப்ப இந்த கேலக்சியை வந்து நம்ம ஒரு சின்ன கற்பனை பண்ணிக்கலாம். இது ஒட்டுமொத்த கேலக்சியில சாரி ஒட்டுமொத்த ஓகே பேரியக்க மண்டலத்துல, அதாவது இது பூரா சுத்த வெளின்னு வச்சுங்க, இதுக்கு வெளியில இருக்கிறது இது பேரியக்க மண்டலம் நினைச்சுக்கோங்க. இதுல வந்து எவ்வளவோ கேலக்சி இருக்கு, இப்படி போயிட்டே இருக்கு எவ்வளவோ கேலக்சி. இதுல நம்ம வாழ்றது மில்கி வே, பால்வீதி கேலக்சினா அந்த பால்வெளி மண்டலம், ஓகேங்களா. இதுல நம்ம வாழ்றது மில்கி வே கேலக்சி. இந்த கேலக்சிக்குள்ள எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்கு, நட்சத்திரங்கள். அதுல ஒரு நட்சத்திரத்தை நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா நம்மளுடைய சோலார் ஃபேமிலி இருக்கு. சூரியன், அதை சுத்தி புதன், சுக்கிரன், பூமி, இப்படி ஒன்னொன்னா போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல நம்ம எர்த் இருக்கு, அதை சுத்தி சந்திரன் சுத்திட்டு இருக்கு. இப்ப இதோட வருடங்களை பாருங்களேன். இப்ப இந்த பிரபஞ்சம் இந்த இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இடத்துல இதோட வருடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த எட்ஜ்ல இந்த கேலக்சியோட இதோட வருடம் வந்து 26.7 பில்லியன் இயர்ஸ், 26.7 பில்லியன் வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த மில்கி வே 13.6 பில்லியன் இயர்ஸ். இதுக்குள்ள இருக்கிற இந்த சூரியன் வந்து 4.6, இங்க வந்து 4.543 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இதுவும் ஏறக்குறைய 4.51. இப்ப நீங்க பாருங்க, இது மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இப்படி விரியும் போது இந்த இடத்துல இருக்கிறது வந்து அப்படி விரிஞ்சுக்கிட்டே போகும்போது அதோட வருடங்கள் கூடிரும். நடுவுல இருந்து விரிஞ்சுக்கிட்டே வருது. இங்க 26, இங்க குறைவா இருக்கு அப்படின்னா இங்க உருவாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது கேலக்சி பெருசாகிட்டே போகுதுன்னு அர்த்தம். 26.7 பில்லியன் இயர், 13.6, 4.6, 4.54, இத்தனை வருடங்கள் இருக்கு. பூமியோட வயது 4.54. சரிங்களா. இது நம்ம ஃபேமிலி, நம்ம சோலார் ஃபேமிலியில இப்ப இது டோட்டலே வந்து 4.6 பில்லியன் இயரா தான் இருக்கு. இந்த கேலக்சி அதை விட போகும்போது 13.6 இருக்கு. சரி, ஓகே. இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காலத்தை பத்தி இன்னும் நல்ல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப நம்ம பூமியை எடுப்போம், இந்த நம்ம சோலார் ஃபேமிலியில பூமியை எடுப்போம். நமக்கு வந்து எத்தனையோ பில்லியன் ஆண்டுகள், 4.6 ஆனா கூட, 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆனா கூட, இந்த பூமியோட வயது ஆனா கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் நம்ம காலம் நமக்கு தெரியுது. நாவல்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். ஒரு 15,000 வருடத்துக்கு முன்னாடி, 10,000 வருடத்துக்கு முன்னாடி, இவ்வளவுதான் இருக்கு நம்ம கிட்ட வயது. இப்ப சமீப காலத்துல நம்ம தமிழ் நாகரிகத்துல வந்து இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மூலமா வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் விட பின்னாடி போயிட்டோம், காலத்தளவுல பின்னாடி போயிருக்கோம்.
5000 ஆண்டுகளுக்கு பின்னாடி நம்மளோட இது அப்பயே வந்து இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துற அறிவு நமக்கு இருந்திருக்கு. சரி, இந்த புராணத்தை பேசுறதுனால பலன் உண்டா? இதை மாத்திரம் பேசிட்டு நின்றுலாமா? இல்ல. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? ஏஐ. இப்ப நம்ம ஏஐ காலம்னு சொல்றோம். அட்வான்ஸ்டு இன்டெலிஜென்சி காலத்துல நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கோம். ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு பாட்டை வந்து நம்ம எழுதி அதுல கொடுத்துட்டு அவுட் கொடுத்தோம்னா அது 4 இதா அதுவே மியூசிக் போட்டு அதுவே பாடி யார் மாதிரி பாடணும், ஏஆர் ரஹ்மான் மாதிரி பாடணுமா, யார் மாதிரி பாடணும் அப்படின்னு நம்ம பண்ணோம்னா வெளியில வந்துருது. அதை டவுன்லோட் பண்றதுக்கு காசு கேட்குது. நான் என்ன பண்றேன், ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டு அப்படியே எடுத்துட்டேன் அவுட். இப்ப நம்மளும் ஏஐல இருக்கிறோம்ல, நம்ம எது காசு கொடுத்துட்டு என்ன? ஸோ அப்ப இது என்ன சொல்ல வர அப்படின்னா, நம்ம வந்து அட்வான்ஸ்டு இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜில போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால இப்ப நமக்கு தெரியணும். இப்ப இந்த இதை வச்சு இப்ப கேலண்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கேலண்டரோட வரலாறை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன என்ன கேலண்டர் வந்தது அப்படின்னா, ஆமா, கேலண்டர்ல 3 டைப் வேர்ல்டுல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. லூனார் கேலண்டர், சோலார் கேலண்டர், சிடிரியல் கேலண்டர். அப்படின்னா இது வந்து சன் அடிப்படையா வச்சது, இது மூன் அடிப்படையா வச்சது, இது ஸ்டார் நட்சத்திரத்தை அடிப்படையா வச்சது. இப்படிதான் கேலண்டர் ஆரம்பிச்சாங்க. முதல்ல ரொமானியன்ஸ், அதாவது நம்ம முதல்ல வெளியில பார்த்துட்டு கீழே வருவோம், நம்ம இந்தியாவுக்கு வருவோம். ரோமன் கேலண்டர் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அவங்க வந்து 10 மாதங்கள் தான் அவங்களுடைய கேலண்டர்ல இருந்தது. அவங்க 10 மாதம் 1 இயர் அப்படிங்கிற மாதிரி கணக்கீடு செஞ்சாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அது என்னது, ஒரு கிங், அவர் பேர் வந்து நுமா, கிங் நுமா அப்படிங்கிறவர் வந்து 12 மாதம் ஆக்குறாரு. அப்போ வந்து 355 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி கணக்கீடு வச்சிருக்காரு. அடுத்து மூணாவது வந்து ஜூலியஸ் சீசர். அவர் வந்து ஏறக்குறைய சரியா கொண்டாந்துட்டாரு 12 மாதங்கள். ஏன்னா அவர் ஃபாலோ பண்ணது வந்து லூனார். 12 மாதங்கள்ல வச்சு 365.25 நாட்கள் கொண்டாந்துட்டார். ஆனாலும் ஒரு டவுட். ஒரு 1500வது வருடத்துல என்ன பண்றாங்க, கிரிகோரியன், போப் கிரிகோரியனை வச்சு அவங்க சார்பில் பெரிய பெரிய வானியல் சாஸ்திர நிபுணர்கள் எல்லாம் கூட்டு வச்சு ஒரு கமிட்டி போடுறாங்க. இது கரெக்ட் தானா அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு. கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, இது 365.25 கிடையாது, 365.242. இன்னும் கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எவ்வளவு கம்மினா அதிகம்லாம் கிடையாது, 11 நிமிஷம் தான். கிரிகோரியன் வெறும் 11 நிமிடங்கள். ஆனா இந்த 11 நிமிடங்களை நீங்க பார்க்கும்போது 100 வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது 18 மணி நேரம் ஆயிருது, 18 hours. அதுவே 400 வருஷம்னு பார்க்கும்போது 3 நாள், 800 வருஷம் பார்க்கும்போது 8 நாள், இப்படி 1500வது வருஷம் பார்க்கும்போது 11.25 நாள் வித்தியாசம் வருது. இந்த 11.25 நாள் வித்தியாசத்தை என்ன பண்றாங்க, 1582ல கட் பண்ணி ஃபிட் பண்ணிடுறாங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் டப்புன்னு அது போயிடும். 22/1/2 தேதியில விடிஞ்சு பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி சேர்த்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் சரி அப்படின்னு. ஏறக்குறைய நம்ம எல்லாருமே வந்து இதையுமே வந்து நிறைய நாடுகள் ஏத்துக்கல, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏத்துக்குது. ஒரு 200 ஆண்டுகள் கழிச்சுதான் ஒரு நாடு ஏத்துக்குது, 100 ஆண்டு கழிச்சு ஒரு நாடு ஏத்துக்குது. இவங்க சொல்றது சரிதான் அப்படின்னு. ஏறக்குறைய நம்ம எத்தனை கேலண்டர் இருந்தாலும் இப்ப நம்ம ஃபாலோ பண்ற கேலண்டர் வந்து கிரிகோரியன் கேலண்டர் தான். இதுதான் இப்ப சரியா இருக்கு. இது வந்து ஃபுல்லா சயின்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கின கேலண்டர். இப்ப நம்ம ஊர்ல என்ன பண்ணோம், இந்தியால நம்ம தமிழ் கேலண்டர் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நமக்குள்ள கூட சித்திரையா தையா அப்படின்லாம் நம்ம ஆராய்ச்சி பேசிட்டு இருக்கணும்ல, சித்திரையா தையான்னு. ஏன்னா இதுக்கும் சான்றுகள் சங்க இலக்கியத்துல இருக்கு, அதுக்கும் சான்றுகள் சங்க இலக்கியத்துல இருக்கு. இது வந்து ஆட்சிகள் மாறும் பொழுது இது பேசப்படும் அடிக்கடி. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம்னா நட்சத்திரத்தை அடிப்படையா பண்ண கேலண்டர். நமக்கு வந்து இங்கிலீஷ் கேலண்டர் மாதிரி வாரம் கிடையாது, நம்ம ஃபாலோ பண்ணது திதி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அமாவாசை பிளஸ் 14 நாட்கள், பௌர்ணமி பிளஸ் 14 நாட்கள், அதாவது 14 பிளஸ் அமாவாசைன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா 14 பிளஸ் அமாவாசை, அப்புறம் இறங்கிட்டே போகணும், வளர்பிறை தேய்பிறை. இது வந்து நேபாளில கேட்டாலும் சரி, நீங்க இந்தியாவில எங்க கேட்டாலும் சரி ஒரே மாதிரிதான் இருக்கும். பிரதமை முதல் நாள் பிரதமை, திதியை திருதியை, அப்புறம் வந்து சதுரம்னா சதுர்த்தி, 5னா பஞ்சமி, 6னா சஷ்டி, 7னா சப்தமி, 8னா அஷ்டமி, 9னா நவமி, 10னா தசமி, ஏகாதசி,
துவாதசி இப்படி போயிட்டே இருக்கு. இது இது வந்து அவங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது இந்த வார்த்தைகள்லே வந்து நமக்கு தெரியும். இது நம்ம மொழியோட இல்லைனாலும் நம்ம இதைத்தான் நம்ம இது இந்த நட்சத்திரத்தை அடிப்படையா பண்ணி. அப்ப என்ன பண்ணாங்க, 1952ல ஜவஹர்லால் நேரு தலைமையில ஒரு கமிட்டி போடுறாங்க, நேஷனல் கேலண்டர் கமிட்டி அப்படின்னு. அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் வந்து இதே மாதிரி 365.25 இப்படி இருக்கு, நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணும்போது இதுலயும் கொஞ்சம் தான் வித்தியாசம் வந்தது, 2 4 இந்த மாதிரி புள்ளி 2 4 இந்த மாதிரி தான். அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு 20 நாள் டிஃபரன்ஸ் வருது, நம்ம வந்து மார்ச் 20 அல்லது மார்ச் 21 நியூ இயரா இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு. சரி, எது எப்படியோ நமக்கு வந்து வருடங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது வருடத்துல இது எல்லாமே இதை வச்சுதான் கணிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப டீட்டெயிலா போவேன். பட் அடுத்து நம்ம தமிழர்கள் என்ன ஃபாலோ பண்ணோம்னா, பெரும்பொழுது சிறுபொழுது. இது வந்து சங்க இலக்கியத்துல தொல்காப்பியத்துல இருக்கு. பெரும்பொழுது அப்படின்னா என்ன, இளவேனில், முதுவேனில், கார்காலம், குதிர்காலம், முன்பனி, பின்பனி, இது பெரும்பொழுது. சிறுபொழுது அப்படிங்கிறப்ப காலையை பிரிக்கிறாங்க. காலை, அப்புறம் நண்பகல். காலைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 6 to 10, அப்புறம் 10 to 2, அதுக்கப்புறம் ஏற்பாடு 4 மணி நேரம் இப்படி போயிட்டே இருக்கு. மாலை, அப்புறம் யாமம், அதுக்கப்புறம் காலையில வைகரை. வைகரைன்னு ஒரு பாட்டு வருதுல்ல, வைகரையில் வைகை கரையில், அந்த வைகரைங்கிறது அதிகாலை. சரிங்களா? சோ இப்ப இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி நேரத்தை நம்ம எப்படி கணக்கிட்டோம் அப்படின்னா, நாளிகை. ஒரு நாளிகை அப்படிங்கிறது 60 நிமிடங்கள். அதுக்குள்ள வந்து முகூர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, 16 முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு நாள். அதாவது இது வந்து 1.5 மணி நேரம், ஆமா 1.5 மணி நேரம் கணக்கு, 1.5 மணி நேரம் கணக்குல முகூர்த்தம். அதனாலதான் இதே ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன உள்ள அர்த்தம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல காலையில யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, இன்னும் பவர் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த முகூர்த்தத்துக்கு அர்த்தம் வந்து இந்த பொழுதுதான். காலை பொழுத, அதாவது பகல் பொழுத 8 முகூர்த்தமாகவும் இரவு பொழுத 8 முகூர்த்தமாகவும் பண்ணும்போது பிரம்ம முகூர்த்தங்கிறது அந்த காலையில 4:30 to 6. அது நீங்க எல்லா வழிபாடுகளுமே கவனிச்சு பாத்தீங்கன்னா அதிகாலையில ஒரு வழிபாடு இருக்கும், அது எல்லா மதங்கள்லையும். அப்ப என்ன அர்த்தம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த நேரத்துல, அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட வேவ்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு ஓசோன்ல வந்து நமக்கு பியூரா நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, அடுத்து உங்களுக்கு தெரியும், காலத்தை வந்து நம்ம சொல்லும் போது 3 காலமா சொல்றோம்ல, இறந்த காலம், நிகழ்காலம், கடந்த காலம். இப்ப ஒரு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இறந்த காலம். அது வந்து அதை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தி நம்ம எப்படி பின்னாடி விழிப்புணர்வோட செயல்பட்டு நிகழ்காலத்துல நம்ம எடுக்கிறது நம்ம எதிர்காலத்தை அமைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதை அடிப்படையா வச்சு அப்பையில இருந்தே நமக்கு சொல்றாங்க, வினையில வந்து சஞ்சீவ கர்மம், நெக்ஸ்ட் பிராரப்த கர்மம் ஈக்குவல் டு ஆகாமிய கர்மம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சஞ்சீவ கர்மங்கிறது முன்வினை, பிராரப்த கர்மம் இப்ப பிறந்ததுல இருந்து நடக்கிறது. இது ரெண்டையும் கூட்டி தான் ஆகாமியம் வருது. ஒரு சிலர் சொல்றாங்கல்ல, இது ஏற்கனவே நம்ம பேசுனது, இன்னொரு தடவை ரீகால் பண்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் வந்து பிறந்ததுல இருந்து நல்லதுதான் பண்றேன், நல்லா தான் நடக்கிறேன், ஆனா எனக்கு நடக்கிறது எல்லாமே தப்பாவே நடக்குது. ஏன் அப்படின்னா, அதுக்கு ஊழியல் அப்படிங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் தெளிவா கொடுத்துறாரு. ஒருத்தன் வந்து நல்லா படிக்கிறான், நல்லா இருக்கிறான், ஆனா அவன் கஷ்டப்படுறான். ஒருத்தன் எதுவுமே இல்லை, எல்லா இயக்கத்தனம் பண்றான், ஆனா அவன் மேல இருக்கான். காரணம் ஊழ். அந்த ஊழ் வினை அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, போன பிறவியில -200 வச்சிருக்காரு இவர். இந்த பிறவியில இவர் என்ன பண்ணியிருக்காரு, நல்ல நல்ல விஷயமா 150 நல்லது பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு நடக்கிறது எல்லாமே தப்பா தான் நடக்குது. இப்ப என்ன, -200 + 150 -50. அப்ப என்ன, நான் அதான் சொல்றேன், துன்பம் வரும்போது நீங்க வந்து அது உங்களை விட்டு அந்த வினைப்பதிவு கழியுதுன்னு சந்தோஷப்படுங்க. இப்ப அவர் கழிஞ்சிட்டு இருக்கு. அவர் வருத்தப்பட்டாலும் அவருடைய வினைப்பதிவுகள் கழிஞ்சிட்டு இருக்கு. இப்ப இதை வந்து அவருக்கு பிளஸ் வரணும் அப்படின்னா இன்னும் அவர் நல்லது செய்யணும். இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். இது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். இப்ப மகரிஷிட்ட வரும். மகரிஷி சொல்றாங்க, ஆண்டவன் கணக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அதேதான், அந்த வினைப்பதிவு கான்செப்ட் தான். நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும். ரெண்டாவது, நீங்க செய்யற வினை எல்லாத்துக்குமே ஒரு விளைவு இருக்கு. அது எப்படி அமையுது, நம்ம செய்யற வினை வந்து
அந்த அந்த காலம், அந்த இடம், அந்த தொடர்பு, இதெல்லாம் பொறுத்துதான் அது வந்து இன்பமா அமையுதா, துன்பமா அமையுதா, பேரின்பமா இருக்கா, இல்ல என்ன மாதிரி இருக்குங்கிறது நம்ம செய்யற வினையை பொறுத்துதான். இது வந்து ஆண்டவன் கணக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம செய்யற வினை தான் வந்து விளைவா மாறினால அதுதான் ஆண்டவன் கணக்கு அப்படிங்கிறார். எப்படி நம்ம எந்த நோக்கத்தோடு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அணுகிறோம், நம்மளோட திறமையும் இருக்கு. நம்ம திறமையை பயன்படுத்தி நம்ம செய்யறதை பொறுத்துதான் விளைவு அமையுது. நம்ம சரியா செஞ்சோம்னா சரியா அமையும் அப்படிங்கிறது தான். மூணாவது, இதை மைண்ட்ல வச்சுங்க, இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். குழப்பம். நம்ம வாழ்க்கையில குழப்பமோ சிக்கலோ ஏற்பட்டா கண்டிப்பா அது மாறும் அப்படிங்கிறார். அதுக்கு நமக்கு தேவை வந்து ஒரே ஒரு விஷயம் தான், பொறுமை. அந்த பொறுமைசாலி குரூப்புக்கு இப்ப ஆரம்பிக்க போறாங்க, அதுக்கு இதை எடுத்துக்கலாம். எவ்வளவு பெரிய குழப்பம், அதுக்கு வந்து காலம் கண்டிப்பா உதவும். காலம்ங்கிறது இறைநிலை சொல்லிட்டு எவ்வளவு பெரிய குழப்பம் சிக்கல் இருந்தாலும் பொறுமைங்கிற ஒண்ணு நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா காலம் உதவும். காலம் பதில் சொல்லும் அப்படி சொல்றோம்ல, அது மாதிரி காலம் பதில் சொல்லும் கண்டிப்பா. அடுத்து சில சமயங்கள்ல நம்ம தீய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் இருக்கும், ஏதோ இருந்திருக்கலாம். ஆனா அதை எப்படி நம்ம வெளியில வரணும் அப்படின்னா சங்கல்பம் தான். நம்ம வந்து இனிமே அதை பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். இதுக்கு அவர் ஒரு உதாரணம் ஒரு அருமையா ஒன்று கொடுத்தாரு. அதை நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சு பார்த்தேன் ஒரு நபர்கிட்ட. ஒரு என்னுடைய கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 40 பாக்கெட் சிகரெட் குடிக்கிறார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சிகரெட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு கேட்டேன். ஒரு சிகரெட்டுக்கு 3 நிமிஷம் ஆகுது. 40 சிகரெட்டுக்கு எவ்வளவு நேரம்? 40 × 3 120 நிமிஷம். 30 நாளைக்கு எவ்வளவு? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? நீ எப்ப இருந்து சிகரெட் குடிக்கிற? 20 வயசுல இருந்து சிகரெட் குடிக்கிற. இப்ப என்ன உனக்கு வயசு? 40 அப்படின்னு போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட செயின் ஸ்மோக்கிங் மாதிரி 2 வருஷமா தூங்காம கொல்லாம அதை நாட்களா வகுக்கும் போது 2 வருஷம். இதை சொன்னோன்னு அவர் இப்படி பிடிச்சிட்டாரு நெஞ்ச. இவ்வளவு வாடா குடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இனிமே லைஃப்ல நான் வந்து நான் சொன்னேன், நீ உடனே நிறுத்திடாத, ஏதாவது ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா குறை. 4 பாக்கெட்டா, இனி 3, அடுத்து 2, அடுத்து 1, இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வா. இப்ப நான் கேட்கறது அவரை பார்க்கும் போதெல்லாம், நான் இப்ப பாதி குறைச்சிருக்கேன் அப்படிங்கிற, இப்ப இன்னும் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற. இதுதான் சந்தோஷம். இந்த மாதிரி நம்ம சொல்ற சின்ன அறிவுரை தான். இதே மாதிரி நம்ம ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம, அது ஃபேஸ்புக்கா இருக்கலாம், டைமிங் நம்ம வந்து அளவை மீறி நம்ம போகும்போது நமக்குள்ள நம்ம ஒண்ணு வச்சுக்குவோம். இப்பெல்லாம் வந்து ஸ்கிரீன் டைமிங் எவ்வளவு யூஸ் பண்றோங்கிறதே ஆப்ல வந்துருச்சு, அதுவும் போன்லயே வந்துருச்சு, நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஆனாலும் அதெல்லாம் வந்து பயன் தருதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீங்க ஒரு தனி கணக்கு போடுங்க, எவ்வளவு நேரம் எந்த ஒரு விஷயத்தை நீங்க விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களோ. இப்ப போன் அடிக்ஷன் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இப்ப சமீபத்துல கூட கவர்மெண்ட் அரசாங்கமே வந்து அப்பப்ப அவங்க விழிப்புணர்வு பாடல்கள்லாம் எழுத சொல்லுவாங்க. நான் இப்ப 2 முறை வந்து அதாவது போதை ஒழிப்புல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, மதுவை பத்தி எழுதிடாதீங்க, ஏன்னா அரசாங்கமே பண்றதுனால நீங்க அதை பத்தி எழுதிடாதீங்க, ஆனா போதை எழுதுங்க. சரி, நான் ரொம்ப எழுதுனேன்னு வச்சுங்க, நீங்க இவ்வளவு எழுதுனீங்கன்னா தமிழ்நாட்டுல இவ்வளவு இருக்குன்னு நினைச்சிருவாங்க, கொஞ்சம் குறைங்க அப்படிங்கிறாங்க. என்னையா வேணும் உங்களுக்கு? அது மாதிரி சரி. அதே மாதிரி பள்ளிகள்ல வந்து பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் வந்து பிரச்சனைக்கு உள்ளாகிறத பத்தி எழுதுங்கன்னாங்க. அதுவும் எழுதும் போது இந்த வார்த்தையை தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்குன்னு எழுதிடாதீங்க. அப்ப நான் என்ன எழுதணும்? எங்க ஊர்ல இருக்குன்னு எழுதணுமா? சரி விடு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒண்ணு வருது. அடுத்து வந்து போன் அடிக்ஷனை பத்தி எழுதி ஒரு பாட்டு ஒண்ணு, அதுல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவரே சொல்றாரு கேட்டுட்டு, கேம் அடிக்ஷனை பத்தி அதுல இன்னும் நிறைய எழுதுங்க அப்படின்னு. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும்போது உண்மைதான். கேம்ல வந்து ஒரு இப்ப இந்த சமீபத்துல கூட ஒரு நிகழ்ச்சி நீயா நானால போட்டாங்க. அதுல ஒரு பையன் 19 வயசு பையன் சொல்றான், அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டு இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்காங்க. அவன் சொல்றான், இந்த பையன் வந்து ரொம்ப ஒரு டேலண்டான பையன், ஆனா போன் அடிக்ஷன்ல கேம் விளையாடுறான், எனக்கு அதை விட்டுட்டே இருக்க முடியல, மற்றது எல்லாத்தையும் விட முடியுது ஆனா இதை விட முடியல அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியுது. ஓ அப்படியா, இவ்வளவு இருக்கா அப்படின்னு. அதாவது இது இப்ப இப்ப சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. போனை எப்ப பார்த்தாலும் பசங்க பொண்ணு எல்லாருமே வந்து கையில வச்சுட்டே இருக்கிறாங்க. இதுல இருந்து இப்ப பேரண்டிங்கே வந்து நமக்கே ஒரு சவால். இது தனி கோர்ஸ் வேணும். ஆனா அந்த கோர்ஸ் இங்க இங்க வந்து நம்ம சிந்தனை உரைகள்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. போன முறை கூட விஜி மேடம் கொடுக்கும்போது ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னாங்க. உண்மையிலே நான் அன்னைக்கு அழுதேன். நான் என்னன்னா, பசங்களை வந்து கண்டிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. நான் போய் மன்னிப்பு கேட்டேன் என் பையன்ட்ட. அவங்க சிரிக்கிறாங்க, எதுக்கடா கேட்கறா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப கோவப்பட்டா
பசங்க ரொம்ப பிரச்சனை பண்ணா என்ன ஒண்ணு புடிச்சிட்டு போய் அந்த தண்ணியை திறந்து விட்டுருவேன். ஷவர்ல திறந்து விட்டு கொஞ்ச நேரம் உட்கார கோவத்தை இது பண்ற மாதிரி இப்படி பண்ணி ஐயோ அப்பா பிடிச்சி தண்ணியில உட்கார வச்சிருவாரு அப்படின்னு. ஸோ அப்ப என்னன்னா ஓகே இது நம்ம நம்ம வந்து கோவப்பட்டிருக்கோம், எப்பயோ பண்ணியிருக்கோம், ஆனா அவன் மனசுல அது இருக்கும் தானே அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி இந்த பேரண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து மன்றத்துல இருந்து கொடுக்குறோம். உண்மையிலே இது வந்து ஒரு அருமையான ஒரு இடம். ஏன்னா எல்லாத்துமே சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பணம் கொடுத்து சைக்காலஜிக்கலா இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இப்ப சொல்லி பாருங்களேன், என் பையன் இப்படி பண்றான்னு, அவனை நல்ல இந்த டாக்டர்கிட்ட கூட்டு போங்க, சைக்கோ டாக்டர்கிட்ட கூட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அட பாவியலா. இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் வந்து சைக்கோ டாக்டர் சைக்காலஜி டாக்டர்கிட்ட போங்கன்னு. ஆனா இங்க நம்ம எனக்கு தெரிஞ்சு இங்க உள்ளதுல எல்லாத்துக்கும் எல்லா கருத்தும் எல்லாமே பிடிபடணுங்கிறது இல்லை. ஆனா நமக்கு தேவையான கருத்தை நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அவ்வளவுதான், அன்னப்பறவை மாதிரி. அடுத்து ஆமா, விழிப்பு நிலையில இருந்து நம்ம வந்து நம்மளுடைய அறிவாட்சி தரத்தை பெருகிக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நமக்கெல்லாம் தெரியும் ஐவகை கடமைகள். அந்த ஐவகை கடமையிலையுமே என்னது உணவு, உறக்கம், ஐவகை கடமை. தப்பா சொல்லிட்டேன். ஐந்தில் அளவுமுறை கரெக்ட். ஐந்தில் அளவுமுறை. ஐந்தில் அளவுமுறை என்னென்ன வருது சொல்லுங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இப்ப நம்ம செய்யற எல்லாத்துலயுமே இந்த காலத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். உணவு காலையில எப்படி சாப்பிடணும், மதியம் எப்படி சாப்பிடணும், இரவு எப்படி சாப்பிடணும். இரவு சாப்பிட்றது தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். இதை கரெக்டா கடைபிடிச்சாலே போதும். நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நான் முதல்ல கிளாஸ் கொடுத்ததே வந்து உடம்பு குறைக்கிறத பத்தி தான். ஒரு 25-27 கிலோ, நான் அப்ப 100 கிலோ இருந்தேன். அப்புறம் நான் குறைச்சேன். 72 கிலோக்கு வந்தேன் நானும் என் மனைவியும். அப்ப அந்த நாங்க ஒண்ணுமே பண்ணல, 4 மாசத்துல குறைச்சோம், எதுவுமே செய்யல. கலோரி கான்சியஸ்ல அதை நான் வந்து இங்க ஒரு கிளாஸ் ஒண்ணு கொடுத்துருக்கேன் முன்னாடி. அதுவுமே இருக்கு யூடியூப்ல, நீங்க பாக்குறேன்னா பாக்கலாம். இந்த உணவு பழக்க வழக்கத்துல இப்ப வரைக்கும் நான் கடைபிடிக்கிறது, என் பசங்களும் கடைபிடிக்கிறது, முடிந்த அளவு இரவு நேரங்கள்ல ஒரு 6-7 இந்த மணி சீக்கிரம் சாப்பிட்றணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வந்து 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுருவேன். இது வந்து பாத்தீங்கன்னா சைனா, கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க உடம்பு நல்லா இருக்கிறதுனால அவங்க உழைப்பு நீங்க தெரியும், நம்ம சொல்ல வேணாம் அவங்க எந்த இடத்துல போயிட்டு இருக்கிறாங்கன்னு. இவன் ஏஐ கண்டுபிடிச்சிட்டு இருந்தா அவன் ஒன்னு ஜெமினி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தா சைனா எங்க போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. ஸோ அப்ப உணவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு. நோய்கள் நீங்க சீக்கிரம் சாப்பிட்றது மூலமா, அந்த படுக்கிறதுக்கு முன்னாடி இடைவெளி விடுற மூலமா நமக்கு வந்து பல நோய்கள் குணமாகும். ஸோ உணவுல கால நேரத்தை கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். உழைப்பு அதே மாதிரி நம்ம வந்து நிறைய பேர் ஒர்க்காலிக்கா நம்ம இருக்கிறோம். நிறைய பேர் நம்மள அறியாமலே அதாவது என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அங்கேயே போய் நிக்கிறது. ஒருத்த ஏன் சிவில வச்சே சொல்றேன், பூசிட்டு இருக்கிறான்னா அவன் பக்கத்துல போய் நிக்கிறது. உண்மையிலே நம்ம அவனுக்கு இரிட்டேஷனா இருக்கிறோம். ரெண்டாவது ஃபோர்மனுடைய வேலையை, சூப்பர்வைசருடைய வேலையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க இன்ஜினியர்னா நீங்க அங்கே போய் உள்ள போயிருக்கணும், அப்பப்பதான் வரணும். சரியா? நம்ம போய் ஹார்ட் ஒர்க்குங்கிற பேர்ல நம்ம வேலையை கெடுக்கிறோம். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் தான் நமக்கு தேவை. அதே மாதிரி உறக்கம் வந்து கண்டிப்பா நல்ல இதுலயுமே இடையில நான் ஒரு வீடியோக்கெல்லாம் பார்த்தேன். 8 மணி நேரம் உறக்கம், 4 மணி நேரம், 6 மணி நேரம் உறக்கம் எல்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. 4 மணி நேரம் உறக்கம். இடையில எல்லாருக்குமே ஒரு தூக்கத்துல டிஸ்டர்ப் வரும். பாத்ரூம் போயிட்டு வருவாங்க. இதனால வந்து உங்க தூக்கம் கெட்டு போனதெல்லாம் நினைக்காதீங்க. இது வந்து இயல்பு தான் அப்படிங்கிறாங்க. இது ஒரு சின்ன விளக்கம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலயுமே ஒரு அளவு முறை, எண்ணம் இது ரொம்ப முக்கியம். காலையில முன்னாடிலாம் நம்மளோட பழக்கத்திலே வந்து அதிகாலையில நல்ல விஷயங்களை நம்ம கேட்டோம், நல்ல விஷயங்களை பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம பார்க்கும் போதே எதை தள்ளினாலும் அந்த போனை தள்ளிட்டு இருக்கும் போது நிறைய கெட்ட விஷயங்களை நம்ம பாக்குறோம். எப்ப பார்த்தாலும் ஒரு எதிர்மறை சிந்தனையை நமக்குள்ள விதைக்கிறோம். ஸோ இதுக்கும் நீங்க கால அளவு வச்சுக்கணும். எண்ணத்தை வந்து காலையில நான் இதை தான் பார்ப்பேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு. இப்ப நம்மளுடைய இதே பாருங்களேன், எல்லாத்தையுமே வந்து இலங்கை ஜெயராஜ் வந்து அருமையா விளக்குவார். அறம், பொருள், இன்பம் இந்த 3 விஷயத்த நம்மளுடைய எல்லா விஷயத்திலையுமே பார்க்கலாம் அப்படின்பாரு. எப்படி அப்படின்னா, இந்த உடம்பை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கழுத்துக்கு மேல வந்து அறம் சார்ந்த விஷயங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறார். இந்த வயிற்றுக்காக தான் உழைக்கிறோம், பொருளை நோக்கி ஓடுறோம். அதே மாதிரி கழிவு நீக்கம், இது எல்லாமே இன்பம் தான். கழிவு நீக்கம் இன்பத்தை கொடுக்குது. ஸோ அப்ப இதே மாதிரி நாட்களை அவர் வந்து உடைக்கிறாரு.
காலை பொழுது அப்படிங்கிறது அறத்துக்கானது. காலை பொழுதுல நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயத்த பாருங்க. மாலை பகல் பொழுது அப்படிங்கிறது உழைக்கிறது. நம்ம போய் நம்ம வேலைக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரோம், பொருள் ஈட்டுறதுக்காக போறோம். இரவு பொழுதுங்கிறது சந்தோஷமா இருக்கிறது. சோ இந்த மாதிரி காலத்தை எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து காலத்தை பத்தி ஒரு கவிதை ஒண்ணு சொல்றேன். காலம் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது, யாரும் காக்க வைக்கவும் முடியாது. இங்கே படைத்த பிரம்மனின் காலமும் படைப்பின் காலமும் வேறு வேறு. அக்தே மனிதனின் காலமும் மாக்களின் காலமும் வேறு வேறு. நேரமும் காலமும் நாம் கண்டறிந்த கணக்கே தவிர காலத்தின் கணக்கல்ல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட கணக்கு வேற. நம்ம இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலா நம்ம கேலண்டர் டைமிங் எல்லாம் போட்டு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா பிரபஞ்சத்தோட கணக்கு வந்து எத்தனையோ 26.7 பில்லியன் இயர்ஸ். நேரமும் காலமும் நாம் கண்டறிந்த கணக்கே தவிர காலத்தின் கணக்கல்ல. இங்கே இருவரின் இடைவெளியில் இருப்பது தூரம் மட்டுமல்ல, காலமும் தான். யார் சொன்னது? இது ஐன்ஸ்டீன் சொன்னது. நிமிடங்கள் ஒவ்வொன்றும் வருடங்களாகும் நீ என்னை நீங்கி சென்றால், வருடங்கள் ஒவ்வொன்றும் நிமிடங்களாகும் நீ என் பக்கம் வந்தால். இது கவிஞர் வைரமுத்து சொன்னது. இன்னைக்கு லவ்வர்ஸ் டேக்கு இது பொருந்தும். ஆம், காதலித்துப்பார், காலம் புரியும். அப்படியே கொஞ்சம் கால ஏட்டை புரட்டிப்பார், வரவு செலவு கணக்குகள் வரலாறாய் விரியும். புத்தர், வள்ளுவர், இயேசு, முகமது நபி, கம்பன், விவேகானந்தர், பாரதி, கண்ணதாசன், இளையராஜா, இன்னும் இன்னும் இவர்கள் யார்? தன்னை முன்னும் பின்னும் வைத்து காலத்தை பிரித்த ஞானவான்கள். பலர் காலத்தில் வாழ்கிறார்கள், சிலர் காலத்தை வகுக்கிறார்கள். வருடத்தை பெரும்பொழுதாக்கி, நாட்களை சிறுபொழுதாக்கி, வளர்ச்சியை பருவங்களாக்கி, வாழ்க்கையை வளமாக்கி வாழ்ந்தான் நம் பாட்டன். ஆனால் இன்று காலடியில் தொலைத்த காலத்தை கீழடியில் தோண்டுகின்றோம். இந்த கால மாற்றத்தில் தான் எத்தனை ஞான மாற்றங்கள். காலத்தை மறைக்கும் தண்டனை தானே சிறை தண்டனை. அன்றைய காலத்தில் வனவாசம் அனுப்பியதற்கு வசதியை பெருக்கவா? வருடங்களை கழிக்கத்தானே. காலம் விசித்திரமானது. இன்று சரி என்பதை நாளை தவறாக்கும், இன்று தவறு என்பதை நாளை சரியாக்கும். ஒரே நதியில் இருமுறை குளிக்க முடியாது, இது யாரோ ஒரு ஜென் சொன்னது. ஒரே பிறவியில் இரு வாழ்க்கை வாழ முடியாது, இது இந்த நான் என்னும் மண் சொன்னது. ஆம், காலத்தை புரிந்தவரே காலத்தோடு காலாகாலம் வாழ்கிறார். காலத்தில் நிற்பவரே காலத்தோடும் காலம் கடந்து நிற்கிறார். காலம் அறி, ஞானம் புரி. நன்றி. ஆக்சுவலி இந்த கவிதையை எழுதும் போது நான் இந்த மகரிஷியோட இன்னொரு வார்த்தையை நான் படிக்கல, ஆனா அது வந்து மேட்ச் ஆகுது. காலத்தில் நிற்பவரே காலத்தோடும் காலம் கடந்து நிற்கிறார். அவர் சொல்றாரு, காலத்தை வென்றவன் யார் அப்படின்னு ஒரு இடத்துல. காலத்தை வென்றவன் யாருன்னா, கடமையை திருப்பி செய்வதன் மூலமாக காலத்தை வெல்லலாம் அப்படிங்கிறார். கடமையை திருப்பி நம்ம கடமை என்ன செஞ்சிருக்கோம்? இந்த சமுதாயம் நமக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கு. நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன திருப்பி கொடுத்தோம்? கண்டிப்பா அதை வந்து நம்ம நம்ம எப்படி முடியுமோ, அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், இல்ல நமக்கு தெரிஞ்ச இப்ப உடற்பயிற்சிக்கே வந்து கட்டணம் கிடையாது, நீங்க 10 பேருக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தான் அந்த புத்தகத்திலே போட்டிருக்கு. நீங்க பாத்துருக்கீங்கல்ல, நம்மளுடைய வேதாத்திரிய புத்தகத்திலே, உடற்பயிற்சி புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நான் வந்து எதுக்கு இதுக்காக கூலி வாங்கல. அவர் வந்து கிட்டத்தட்ட 25 வருடமா தன்னுடைய உடம்புல போட்டு சோதனை பண்ணி அது சரியா அப்படின்னு. இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்க இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால நமக்கெல்லாம் மூட்டு வலி, நிறைய பேரால நடக்க முடியல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கதவை உள்ள சாத்தி இருக்கு, அவரால் வெளியில போக முடியல, இந்த பக்கம் ஃப்ரீஸ் ஆயிருச்சு. ஒருத்தர் வந்து கதவை தட்டுறா, அவரால் எந்திரிச்சு போய் இது பண்ண முடியல. இவ்வளவுக்கு வயசு வெறும் 45, இவ்வளவுதான், 45 44. இப்பெல்லாம் முதுகு வலி. இப்ப என் பக்கத்துல ஒரு கொலிக்கு இருக்காருன்னா பிடிச்சிட்டே இருக்காரு, என்னங்க ஆச்சு? முதுகு பிடிச்சிக்கிச்சு. அப்படியே நிக்கிறாரு, ஒரு வாரமா நின்றுகிட்டே இருக்கிறாரு, நின்றுகிட்டே வேலை பார்க்கிறாரு. நான் சொன்னேன், எக்ஸசைஸ் பண்ணலாங்க. சரி, நானும் ஜிம்முக்கு எல்லாம் போறேன். இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜிம்முக்கு போறது உடற்பயிற்சி எல்லாம் ஒண்ணு நினைக்கிறாங்க. அது ஃபிட்னஸ், அது வந்து எப்படி எப்படி வேணும், நீங்க வந்து பாடியை எப்படி ஷேப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா இது நம்ம உடம்ப வந்து வார்ம் அப் பண்ற மாதிரி. காலையில அதுதான். இப்பயும் காலத்துக்கு வர்றோம். சில பயிற்சி நம்ம காலையிலன்னு வச்சிருக்காங்க, சில பயிற்சி மாலையிலன்னு வச்சிருக்காங்க. காயகல்பத்தை இதை காலையில தான் பண்ணணும், அதை மாலையில தான் பண்ணணும். அதையே மாத்தி பண்ணக்கூடாது. மாத்தி பண்ணா அதுக்கு, ஏன்னா அந்த பூமி சுழற்சிக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே அவர் டிசைன் பண்ணது பக்காவா. 25 வருஷம் 30 வருஷம் தன்னுடைய உடம்புல போட்டு.
இப்ப மூட்டு வலி, முதுகு வலி. இப்ப நான் பெருமையா சொல்லிக்கிறேன், இதை வந்து உண்மையா சொல்றேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு சுகரு, பிரஷரு, என் தம்பிக்கு கூட சுகர் இருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே இல்லை இறைவனுடைய அருளால. இடையில அப்பப்ப இப்பதான் வந்து சமீப காலமா போன வருடம்லாம் டாக்டர்கிட்ட போனதே கிடையாது. இப்பதான் வந்து அதுவும் கரெக்டா பாத்தீங்கன்னா எங்கேயாவது பாட கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாடவோ இல்ல அடிக்கவோ இல்ல அப்பன்னு பார்த்து தொண்டை பிரச்சனை வந்துடும். ஆனா போன வாரம் எப்படின்னா நான் ஒரு 3 வாரமா தொண்டை சரியில்லை, கரெக்டா பண்ணிட்டு சரி இன்னைக்கு நம்ம பாட போற ஒரு இடத்துல பாடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல இந்த உலகள வாழ்த்து பிரம்மகானம் படிப்போம் அப்படின்னு சொல்றப்ப ஐயா சொன்னாரு, ஐயா இந்த முறை வந்து பெண்களுக்கு கொடுக்கலாம் வாய்ப்பு அப்படின்னு. இது எல்லாம் ஏன் நேரம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா இதுதான், இது நம்ம எதிர்பாராதெல்லாம் நடக்கும், இதை நம்ம கடந்துதான் போகணும். இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னும் உண்மையை சொல்ல போனா நம்மளே எத்தனை நாள் பாடிட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் கொடுக்கணும் வாய்ப்பு, வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அதுதான் ஆசிரியர் நம்மளுடைய நோக்கமே அதுதான். இன்னும் சொல்ல போனா நான் வந்து சில விஷயங்களால துணை பேராசிரியர் நான் பிரம்மஞானம் முடிச்சிருந்தாலும் நான் துணை பேராசிரியர் பயிற்சிக்கு போறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டேன். காரணம் நான் மாறிட்டு தான் நான் வந்து மற்றவங்களுக்கு நான் என்ன முழுமையா மாறல, மாறினாதான் மாத்த முடியும்னு. ஒரு தடவை காரைக்குடியில நான் வந்து போகும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் என்கிட்ட இருக்கு, நான் என்ன மாறலையே. நீங்க உள்ள வாங்க, மாறிடுவீங்க. சிகரெட்டு குடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர், அவரு ஆசிரியர் ஆகிறதுக்கு யோசிக்கிறாருன்னா உள்ள வாங்க விட்டுருவீங்க. அது சத்தியம். உள்ள வந்துட்டா நம்ம 4 பேருக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும், நம்மளே இந்த தப்ப பண்ணலாமான்னு இங்க உறுத்த ஆரம்பிச்சிடும். அதுவும் போக வேதாத்திரியத்துக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதையை நம்ம பார்க்கும்போது இடையில ஒரு பூப்புனித நீராட்டு விழா வச்சிருந்தாங்க, போயிருந்தோம். அன்னைக்கு வேதாத்திரியத்துக்கு எவ்வளவு பெரிய மரியாதைன்னு அன்னைக்குதான் பார்த்தேன். அப்பெல்லாம் பார்க்கும்போது என்ன அது இவ்வளவு மரியாதை கிடைக்குது, நம்ம இன்னும் மாறணும், ஆகா நம்ம தவறே செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்னொன்னா இப்ப வந்து நீ உள்ள வா, நீ ஆசிரியராகு, நீ மாறிடுவ. இதுல அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுன்றத விட நம்ம மாறுறோம், அது ரொம்ப முக்கியம். இப்ப இதுவுமே இந்த ஸ்பீச் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிறைய ஆராய்ச்சி இருக்கு. இது உங்களுக்கே தெரியும், இது சும்மா கொடுத்துட முடியாது. எத்தனை வீடியோ பார்க்கணும், எத்தனை புத்தகம் படிக்கணும், எல்லாமே நம்ம எடுத்துட்டு தான் வரோம். ஏன் காரணம் அப்படின்னா இறையன்பு ஐஏ சொல்ற மாதிரி நீ அரை மணி நேரம் நீ ஒரு இடத்துல பேசுற, 1 மணி நேரம் பேசுற அப்படின்னா உனக்காக எத்தனை பேருடைய நேரம் 1 மணி நேரம் வீணாகுது. அவங்க தன்னுடைய நேரத்தை செலவழிச்சு வர்றாங்க. அப்ப நீ அதுக்காக தயார் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு. அதுதான் அது வந்து நம்ம கடமை. அது அந்த கடமையை நம்ம இது வந்து சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி செய்யற கடமை சார். அது தப்பா நான் எடுத்துக்கல. எதை சொல்றேன்னா உண்மையிலே அது சரிதான். ஏன்னா இது அன்னைக்கு நான் என்ன நினைச்சேன், பரவாயில்ல இது வந்து ஏதோ முன்னோட்டம் மாதிரி இருக்கு, நம்ம அங்கே பாட போறதுக்கு, அங்க எப்படி பாட போறோமோ தெரியலையே அப்படின்னு. ஆனா உண்மையிலே ரொம்ப அருமையா வந்தது. எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் வரணும், எல்லாத்தையும் அதை கடந்து போகணும், எல்லாமே சரிதான் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கு. இது ஏன் சொல்ற அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், ஏத்துக்கணும் எல்லாத்தையும். இதுல வந்து நம்ம குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. அதே மாதிரி பாருங்க, பதஞ்சலி யோக சூத்திரத்துல பிரத்யாக உங்களுக்கு தெரியல, அந்த இதை அடிப்படையா வச்சுதான் நம்ம மகரிஷி கொண்டாடுறாரு. பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி. இதுல அந்த வார்த்தைகளை கவனிங்க. வித்ட்ராவல் ஆஃப் மைண்ட் ஃப்ரம் அவுட்வர்ட் ஆக்டிவிட்டிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வெளியில இருந்து இப்படி உள்ள வரோம். அடுத்து ஃபோக்கஸிங், அதுதான் வந்து தாரணை. ஃபோக்கஸிங் ஆயிட்டு மெர்ஜிங் இன்டு த லைஃப் ஃபோர்ஸ், அதாவது அப்படியே நம்ம வந்து அந்த உயிர் ஆற்றல கவனிக்கிறோம், அதுதான் மெர்ஜ் ஆகிறோம். இது பாத்தீங்கன்னா இங்க ஃபோக்கஸிங் ஆகனை, இங்க வந்து மெர்ஜ் ஆகிறோம், தியானம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அது அப்படியே ஆகி சமாதி நிலைக்கு போறோம், இன்ஃபினைட் ஸ்டேட், அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போறோம். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து மகரிஷி டிசைன் பண்றாரு. ஒன்னொன்னுக்கு எவ்வளவு நிமிஷம், இதுக்கு இத்தனை நிமிஷம், இதுக்கு இத்தனை நிமிஷம் டிசைன் பண்ணிட்டு கரெக்டா 30 நிமிஷம், இது வந்து 28 நிமிஷத்துல முடியும். நம்மளுடைய அனைத்து தவ பயிற்சிகளுமே அந்த அந்த காலத்தை, அந்த 30 நிமிடம் அப்படிங்கிற அந்த காலத்தை, 28 நிமிடங்கிற காலத்தை டிசைன் பண்ணி தான் வச்சிருக்கு. இங்க எதுவுமே வந்து சும்மா வைக்கல, எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு, எதனால ஏன் வச்சாங்க அப்படின்னு. அதே மாதிரி மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாங்க, 7 நாட்களில் சினம் ஒளியும். இன்னொன்னு ராபின் சர்மா ஒரு இடத்துல ஒரு ஆர்டிகல்ல போட்டிருக்காரு, ஹூ வில் கிரை வென் யூ டை புத்தகத்துலதான். 21 நாள், 21 days ஹேபிட். நீங்க ஒரு விஷயத்த மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 21 நாள் கஷ்டப்படுங்க. அதுக்கப்புறம் அந்த பயாலஜிக்கல் கிளாக்ல செட் ஆயிடும். அப்புறம் நீங்களே உங்களை பாராட்டலாம், ஆனா நம்ம வந்துட்டோம் 21 அந்த 21 நாள் இந்த ஒரு மண்டல விரதம் இருக்கிறாங்க இல்லையா, அது பாதின்னு கூட வச்சுக்கலாம். 21 நாள் நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹேபிட்டை உருவாக்குறோம், அடுத்து அந்த ஹேபிட்டை நம்மளை உருவாக்குது, அவ்வளவுதான். அப்ப பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் போராடும் மனிதன் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. ஏன்னா நமக்கு இது தப்புன்னு தெரியுது, இதுல எழுதி இருக்கு. எத்தனை பேருக்கு இது இந்த மது அருந்துறவங்களுக்கு இதுல எழுதி இருக்கு, மது நாட்டுக்கு வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு. இதை பார்த்து மாறினாங்கன்னு யாரும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்ல போனா டாக்டர்ஸ், மருத்துவர்கள் அவங்களே வந்து எல்லா அவங்கதான் இந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும், ஆனா அவங்களே பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், தெரியாமையா இருக்கு. ஆனா அது அந்த பழக்கம்,
அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பயிற்சி வந்து ரொம்ப உதவுது. அதுக்கு இது பாருங்க, இன்னொன்னு ஆயக்கலைகள் 64ல 64 கலைன்னு சொல்றோம்ல, அது மாதிரி கலை விளையாட்டு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சின்ன பசங்களுக்கு எப்பயுமே இதை ஊக்குவிக்க நான் சொல்றேன். கலைங்கிறது ஆர்ட். நம்ம வந்து ஒரு டிராயிங்கோ இல்ல பேசுற திறனோ இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டோம் ஸ்கூல்ல அப்படின்னா, அந்த பசங்க கம்பெனிக்கு போகும்போது ஒரு மீட்டிங்ல ஒரு இன்டர்வியூல எல்லாத்துலயும் அவங்க ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கலை ரொம்ப முக்கியம். அடுத்து விளையாட்டு. விளையாட்டுல வந்து ஒரு பசங்க விளையாடுது அப்படின்னா தோல்வியை தாங்குற மனப்பக்குவம் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு விளையாட்டு வீரர் தற்கொலை பண்ணிக்கிட்டதா நான் படிச்சது இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ரெண்டு விஷயத்த முடிந்த அளவுக்கு சின்ன வயதிலேயே பசங்களுக்கு கொடுத்துருங்க. இப்ப இந்த கலைங்கிறது எவ்வளவு முக்கியம். நம்மளுடைய மன்றத்தோட பேர் என்ன? மன வள கலை. அதேதான் கலை தான். இதுவும் கலை தான். உடல் உயிர் மனசு இந்த மூணையும் நெறிப்படுத்துறதுக்கு சரிப்படுத்துறதுக்கு மகரிஷி கொடுத்த கலை தான் நம்மளுடைய மனவள கலை. இந்த கலையை நீங்க சரியா பயன் பண்ணும் போது உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். என்ன வரும் அப்படின்னா கடைசியா ஃபைனலா நம்ம சொல்ல போனா நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். இப்ப இது வந்து யாரை கேட்டாலும் டைம் இல்ல டைம் இல்ல. நம்ம ப்ரையாரிட்டி எது கொடுக்குறோங்கிறது முக்கியம். இப்ப இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் விளையாட போவாங்க கிரிக்கெட். ஆனா இதுக்கு வர ஆசைப்படுவாங்க. எனக்கு கிரிக்கெட் இருக்கிறதுனால இங்க வர முடியல. இப்ப இவங்களோட ப்ரையாரிட்டி வந்து என்னவா இருக்கு? ஓகே, நான் என்ன சொல்றேன், நீங்க போங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அல்டர்னேட்டிவ்ல இதுல என்னதான் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட். இதை நான் ஆரம்பத்துல வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எழுதி ஒட்டிட்டேன். வீட்டுல செவத்துல எழுதி ஒட்டிட்டேன். காலையில 4 to 4:30 உட நடைப்பயிற்சி, 4 to 5 யோகா, அப்புறம் தியானம், அப்புறம் இதை பண்ணணும், சாப்பாடு, குளிக்கிறது அப்படின்னு எழுதி ஒட்டி, அதே மாதிரி மாலை பொழுதுல அதே மாதிரி. பெரும்பாலும் மாலையில வந்து குடும்பத்தோட இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம டைப் பண்ணி போகாது, அது அவங்க டைப் பண்ணி தான் போகும். இங்க கூப்பிடுறது அங்கே கூப்பிடுறது கடைக்கு. பட் என்ன ஸ்கிப் ஆனாலும் அது பிரச்சனை இல்லை. நம்ம அதை போட்டிருக்கோம்ல, முடிந்த அளவு as much as possible 7 நாள்ல 2 நாளாவது பண்ணலாம்ல. எல்லா நாளுமா கடைக்கு கூப்பிடுறாங்க நம்மள, தெரியல எப்படின்னு. இல்ல, அப்ப இது காலை மாலை நம்ம போட்டு, இப்ப இதை நான் ஒட்டின உடனே என் பையன் என் பொண்ணு அவங்க என்ன பண்றாங்க, நான் காலைல என்ன படிக்கணும், மதியம் என்ன படிக்கணும், அது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு அது பண்ணாங்களா இல்லையாங்கிறது வேற. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கடத்துறோம்ல. அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் முடிந்த அளவுக்கு நம்ம வீட்டுகள்ல ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க வேலைக்கு போகும்போது டூ டூ லிஸ்ட் போட்டு காலையில என்னென்ன வேலை செய்ய போறீங்க அப்படிங்கிறத டூ டூ லிஸ்ட் போட்டு பாதி என்ன வேலை செய்ய போறோங்கிறத நீங்க லிஸ்ட் போட்டுட்டாலே பாதி வேலை முடிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு 1 2 3 4 5 அடிச்சு டிக்கெட்ஸ்டே வரணும். அதே மாதிரி முடிந்த அளவு அந்த வீட்டுல உள்ள அந்த கேலண்டர்ல இன்னைக்கு நம்ம தவம் செஞ்சோமா, இன்னைக்கு நம்ம உடற்பயிற்சி செஞ்சோமான்னு உங்களுக்கு நீங்களே போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த நேர மேலாண்மையை சரியா பண்ணீங்கன்னா எல்லாம் நமக்கு வாழ்க்கை நம்ம இஷ்டப்படி இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். நம்ம நடக்கிறதை தான் நம்ம நினைப்போம் அப்படின்னு கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.